படம் எப்படி இருக்கு? நம்ம ரவுதி 2 தான் கேட்குறீங்க? இல்லை நல்லா இல்லை சார் படம். அப்படி ஒன்றும் பிரமாத படம்லாம் இல்லை. இது நல்லாவும் இல்லை. ரெண்டாவது அவங்க நிறைய எடுக்க தெரியாமல் நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க. அவர் டேரக்டர் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட உண்மையெல்லாம் நான் இதை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அதையும் இன்னும் சரியாக காட்டலையே. சரியாக காட்டுறதை இது பண்ணி நம்ம பார்க்க முடியும். அதாவது பல பேர் ஹிஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்டவங்க, சுல்தான் ஆகட்டும், சத்ரபதி சிவாஜி ஆகட்டும், எப்படி இறந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை படித்தவங்களும் கண்டிப்பாக நல்லா தெரியும் எப்படி இருந்தாங்கன்னா. அந்த சுல்தான் இறந்ததை கரெக்டாக தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா லேடிஸ் கையால் தான் இதுவானார். அது கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கணும். இப்போ என்ன காட்டினாலும் சார் முஸ்லீமை ஏன் கெட்டவனாக காட்டுறாங்க? எல்லா திரைப்படத்தையும் இது முஸ்லீமாக காட்டு. இது 200 வருஷத்துக்கு மேலே நடந்த இது நமக்கு இது தேவையில்லை. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஒத்துமையை கடைப்பிடிச்சிருக்காங்க, ஒத்துமையாக வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி வாழ்ந்த டைமில் இது மாதிரி ஒரு கதை நமக்கு தேவையில்லாத கதை. இது மாதிரி கதையை தேவையில்லாமல் பார்த்து நமக்கு பிரச்சனை தான் வரும். அதனால தான் இந்த பராசக்தி படம் கூட அந்தளவுக்கு போவாத்துக்கு காரணம். பலவிதமான குழப்பங்களால் இந்தத்தோடு தான் அந்த கதையை ஏற்றுக்கலை. அந்த மாதிரி இந்த படத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்போ பாரு எல்லா டேரக்டருங்களும் ஒரு 5-6 டேரக்டருங்க எப்போ பாரு ஜாதி மதம் இதை பற்றியே எதுக்கு எடுக்கிறீங்க? வேறு கான்செப்ட் எவ்வளோ இது? இதை எடுத்து தேவையெல்லாம் அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ரொம்ப கிராமத்துலாம் இருக்குது. இன்னும் எதுக்கு அதமாக பண்ணியிருக்கிறீங்க? இப்போ தண்ணி எவ்வளோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்ணியில் முஸ்லீமுங்க இந்து மக்களை எல்லாம் காப்பாற்றினாங்க. ஒத்துமையை கடைப்பிடிச்சிருக்கும் போது இப்போ எல்லாம் தேவையில்லாமல் பார்த்துட்டு யாராவது ஒரு சில தமிழருங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்களை இந்தளவுக்கு போட்டு கொடுமை பண்ணிக்காங்கன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் மேலே தேவையில்லாமல் ஒரு தவறான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை தூண்டுற மாதிரியும் ஜாதி மதத்தை தூண்டுற மாதிரி படங்களை டேரக்டருங்க எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும். அதை எடுத்தால் நல்லாயிருக்கும். மேக்கிங் நல்லா தான் சார் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் சிலலாம் குறை இல்லை. மேக்கிங் நல்லா தான் இருக்குது. அப்புறம் அந்த சினிமா ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. சில பேக்வர்டு மியூசியம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சுமாராக பண்ணிக்காங்க சார். அந்த ரவுபதி வர கதாபாத்திரம் அவங்க நல்லா பண்ணிக்காங்க. கதாநாயகன் இன்னும் நல்லா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அவர் இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறேன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். டைலாக் நல்லா டெலிவரி இன்னும் பவராக இருக்கணும். அந்த பவராக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கதையை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு உணர்ச்சி வரும். ஏன்னா ஓவலால் சார், ஓவலால் ஒரு தடவை பார்த்துட்டு கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க.